ராதையும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராதை இரவு நேரம், அது ராதை வெளியில கிளம்புறா. தோழி கேட்கிறா, எங்கே போகிறாய்? ராதை சொல்றா, கண்ணனை பார்க்க. உன்னை இவ சொல்றா, உன்னை யாராவது பார்த்து விட்டால்? உன்னை அவ சொல்றா, இது இரவு தானே, நைட் நேரம், யார் அப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது, இது இரவு தானே. இப்ப தோழி சொல்றா, பாருங்க, இது இரவு தான், நீ மின்னல் அல்லவா, இது நைட்டு தான் பிள்ளை, நீ பளிச்சுன்னு போனேன்னா உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அழகியலை அப்படி போற போக்குல சொல்றாரு. அமுத பாரதி அழகா ஹைக்கு எழுதுவார். ஃபேஸ்புக்ல டெய்லி ஒரு ஹைக்கு எழுதுறாரு. எப்படிதான் இந்த மனுஷன் எழுதுறாரு தெரியல. அவருடைய கவிதை புக்கை இருந்தா வாங்கி படிங்க. 2 கவிதை, ஆனா ஒரே டாபிக். நிலா பத்தி ரொம்ப முன்னாடி ஒரு கவிதை எழுதினார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதை பழைய டைரியில் எழுதி வச்சிருந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு எப்படியெல்லாம் கவிஞன் திங்க் பண்றா பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. சாக்கடையில நைட்டு முழுக்க நிலா தெரியுது, ஆனா சாக்கடை தெளிஞ்சிருக்கா? இது யாருக்கு சொல்லப்பட்ட கவிதை? நீ எவ்வளவுதான் பெரிய ஆட்களோட பழகினாலும், நல்ல மனுஷங்களோட பழகினாலும், சில பேர் புத்தி திருந்தவே திருந்தாது. பாத்தீங்களா? எவ்வளவு நாள் நல்லவன் கூட இருந்தாலும் சில கெட்டவன் புத்தி தீரவே தீராது. அது மாதிரி நிலா இரவெல்லாம் அந்த சாக்கடையில தான் இருந்தது, ஆனா சாக்கடை தெளியவே இல்லை. இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். முந்தா நாள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முகமா சுளிக்கிறார்கள், யான் இருக்கிறேன் சாக்கடையில் ஒளிரும் நிலா. அதே கான்செப்ட் எப்படி மாத்தி விட்டார் பாருங்க. உன்னை பார்த்து முகமா சொல்லிக்கிறாங்க, நான் இருக்கேன் சாக்கடையில போய் நிலா ஒளிருகிறதாம். அப்ப எளிய மக்களுக்காகவும் ஒரு பிரகாசமான தீபம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை அப்படியே மாத்தி விட்டார். அதே நிலா, அதே சாக்கடை. ஆனா ஒரு கவிஞன் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி போட முடியும் என்ற ஒரு அழகான அடையாளம் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை எப்ப ஹைக்குவா மாறும்? அறிவுமதி ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கிறார் கவிக்கோட்டை. வாழ்க்கை இதுதான், செத்து கொண்டிருக்கும் தாய் அருகில் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தை. இப்படி எழுதிட்டு போயிருக்கார். கவிக்கோ சொல்லியிருக்காரு, இந்த தத்துவம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதான் சிறுகதைக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. கவிதைக்காரன் கவிதையை மட்டும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதே கவிதை அவர் மாத்துறாரு, சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை. வாழ்க்கை இதுதான், இது நம்ம சொல்லணும். அப்ப ஒரு கவிதை போற போக்கில் சொல்றது கிடையாது. ஒரு மனிதனை அவனுடைய போக்கில் சிந்திக்க வைப்பதுதான் கவிதை என்று கவிக்கு அதன் மூலமா சொல்லி இருக்கிறார். முபாரக்னு ஒரு தம்பியை பத்தி இவங்க சொன்னாங்க பாருங்க. அவன் ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு பிடித்த மழை துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. நமக்கு பிடிச்சவங்க தான் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்வாங்க. உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில யாரை நினைச்சுங்க கவலைப்படுவோம்? நம்ம எதிரியை நினைச்சா கவலைப்படுவோம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய அன்பை புறக்கணிக்கிற இதயங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்படுவோம். அதை ஒரு கவிதையை போல சொல்லுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது. பிருந்தா சாரதி ஒரு கவிதை எழுதினாரு, ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது எரிந்த தீக்குச்சி. நாங்க ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். ஒரு பழைய பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க இப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க, இப்ப ஃபீல்டுக்கே அவங்க வரல. ஆனா இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. இந்த இவங்க கிளம்புறத அவங்க பார்த்த பார்வை இருக்கு இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படித்தான் பரபரப்பா இருந்தாங்க. ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி அப்படிங்கிறது படிச்ச உடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ஒரு ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆகிற ஆசிரியரா கூட இருக்கலாம், அவங்க மாணவர்கள் மேல ஏறி பேசி அவங்க ஆசிரியரா மாறும்போது அப்படியே பாப்பார் இல்லையா. நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இது முதுமை. இந்த முதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான தத்துவத்தை இந்த கவிதை நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ரிட்டையர்டான நடிகை இப்ப நடிச்சிட்டு இருக்கிற பெண்களை பார்த்தா, தேவிகாவோ சரோஜா தேவி போல திரிசாவை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நடிக்காத நடிப்பா. இன்னைக்கு பாரு, இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு மனத்தாங்கல் இருக்கும் இல்லையா. இதை எங்கே இறக்கி வைக்க முடியும் என்றால் கவிதையில் தான் ரொம்ப இலகுவாக இறக்கி வைக்க முடியும். கல்யாண்ஜி கவிதை எல்லாரும் சொன்னதுனால நானும் ஒண்ணு சொல்றேன். சமீபத்தில் அவரே எழுதி அவரோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாரு, உருண்டு விழுந்தோடும். இப்ப கவிதையே சிறுகதை மாதிரி இருக்கும் பாருங்க, கவிதை தான், ஆனா இது பாருங்க சிறுகதை மாதிரியே வரும். உருண்டு விழுந்தோடும் பென்சிலை குனிந்து எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுக்கையில் பென்சில் அழகாக இருந்தது உலகம் போல, உலகம் அழகாக இருந்தது ஒரு பென்சில் போல.
இது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சிறு கவிதைக்குள்ள அதை சொல்ல முடியுதுல. ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போது, ஒரு குழந்தையை நாம் மகிழ்விக்கும் போது இந்த உலகமே மகிழ்வாக அழகாக மாறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சின்ன 5-6 வரிக்குள்ளே சொல்ல முடிகிறது என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய ஆற்றல். கலாப்பிரியா அவங்களுடைய கவிதையும் எல்லாரும் சொன்னீங்க, அதனால நானும் ஒன்று சொல்லிடுறேன். தன் காகித கப்பல் மூழ்கி விடும் என்று தெரிந்தும், தன் காகித கப்பல் மூழ்கி விடும் என்று தெரிந்தும் அவசரமாக ஒன்றை செய்து மழை நீரில் விடும் குழந்தை போலத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம். இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதி சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த காகித கப்பல் மலையில கவுந்துரும், தெரிஞ்சாலும் ஒரு காகித கப்பலை ஒரு பிள்ளை செஞ்சு விடுதுல்ல, அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அழிய போகுது. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஒரு நாள் இல்லாம போக போகுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் இல்லையா? அந்த ஒரு சிந்தனையை கலாப்பிரியா இந்த கவிதைக்குள் ஒரு நம்பிக்கைத்துவமாக வைக்கிறார் என்றால் இந்த கவிதை அழகாகத்தானே இருக்குன்னு இவங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன், உங்களையும் ரொம்ப பதட்டத்துக்கு ஆளாக்க வேண்டாம். சிறுகதையை விட ஒரு கவிதை எவ்வளவு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த அப்படி நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க. வீசி எறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை புரட்டிவிட்டு திகைத்து நின்றது. அதில் அதன் அம்மாவின் வாசனை. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குது, எச்சி இலையை தூக்கி போடுறாங்க ஹோட்டல் வாசல்ல. அப்பா சாப்பாடுன்னு ஓடி போய் அதை பிரிக்குது, அப்படியே அதிர்ந்து போய் நிற்குது. அதில் அவங்க அம்மாவை பிரியாணி ஆக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. இது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எத்தனை பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த சைடு போகும்போதெல்லாம் சுல்தான் கடை பிரியாணி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். எத்தனை இலைகளை நாம் தூக்கி எறிந்திருப்போம், எத்தனை உயிரினங்களை கொண்டிருப்போமா? அதுக்கு ஒரு புள்ள இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். நம்ம யாராவது யோசித்திருக்கோமா? ஒரு சராசரி மனிதன் யோசிக்காததை யோசிக்க வைப்பதுதான் ஒரு கவிஞனின் வேலை என்பதை இதில் அவ்வளவு அழகா அவர் சொல்லியிருப்பார். வழக்கமா சொல்லுகிற விஷயத்திலிருந்து கவிஞன் சிந்திக்கணும். சிறுகதைக்கு நம்ம அதை தாண்டி ரொம்ப சிந்திக்க முடியாது. அந்த சிறுகதை என்ன மாறல் சொல்லுது, ஆமாங்க அது சூப்பர் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா கவிதை என்ன செய்யும்னா நமக்குள் இருக்கிற ஒரு கவிஞனை தூண்டிவிடும், நமக்குள் இருக்கிற ஒரு சிந்தனையை பிரகாச வைக்கும். நான் சாதாரணமா இதை சொல்றேன் பாருங்க. பிரமிழ் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை, அந்த கவிதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். ஆனா என்னைக்காவது இந்த கவிதைக்குள்ள உட்கார்ந்து யோசித்து பார்த்துருக்கிறோமா? யோசிச்சு பார்த்தா இந்த கவிதை நமக்கு தருகிற ஒரு ஆத்ம தரிசனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐ ஓப்பன் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பறவை இருக்குதுங்க, இந்த பறவை வானத்துல பறக்கிறதுக்கு எது சப்போர்ட்டா இருக்கு? சிறகுகள். சிறகுகள்ங்கிறது என்னது? இறகுகளுடைய தொகுப்பு தான். அப்ப இந்த இறகுகளுடைய தொகுப்பான சிறகை வச்சுதான் பறவை வானத்துல பறக்குது, புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறக்குது. அப்படி பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பறவையோடைய ஒரு இறகு என்ன பண்ணுது? உதிர்ந்துருச்சு. அதான கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, அப்படியே மேல இருந்து அது டிராவல் பண்ணுது. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சிறகுல இருந்து இறகு விழுது. இப்ப விழுந்த இறகை நினைச்சு பறவை பயப்படுமா? வருத்தப்படுமா? ஐயோ இந்த இறகு போயிடுச்சே, இனிமே பறக்க முடியுமான்னு பயப்படுமா? இந்த இறகு போயிருச்சேன்னு வருத்தப்படுமா? அது பயணத்தை பார்த்து போயிட்டே தான் இருக்கும். இந்த இறகு அப்படியே உதிர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எதுல வருது? காற்றுல வருது. காற்றின் பக்கங்களில், காற்றின் தீராத பக்கங்களில். மனுஷனுடைய வாழ்க்கை தீர்ந்து போற பக்கம், ஆனா காற்று என்னைக்கு இருக்கும்ல, அது தீராத பக்கம். அந்த தீராத பக்கத்துல எதை எழுதுது? ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இனிமே இதுக்கு இருக்கிற வாழ்க்கை அந்த காத்துல பயணிச்சு அது எங்க கீழே விழ போகுதோ அவ்வளவுதான் அந்த அனுபவம். அந்த பயணத்திற்குள் அது எவ்வளவு பதிவு செய்ய முடியுமோ அதை பதிவு செய்து விட்டு தான் போக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அம்மா அப்பா கூட தான் இருந்தோம், அண்ணன் தங்கச்சிகளோட தான் இருந்தோம், தாத்தா பாட்டியோட தான் இருந்தோம். திடீர்னு இந்த இறகு என்னாச்சு? அப்படியே உதிர்ந்து புகுந்த வீட்டுக்கு வருது. அந்த ஆண்கிற ஒரு இறகு என்னாச்சு? மனைவியை கல்யாணம் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போச்சு. இதனால அந்த பறவை பாதிக்கப்பட்டுச்சா? இந்த இறகு வருத்தப்பட்டுச்சா? இது தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை காற்றின் பக்கங்களில் எழுத ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ள அதன் அனுபவம் தான் அதோடைய அழகு. இப்ப அந்த இறகு கீழே விழுந்துருதுன்னு வைங்க, அதை ஒரு ஆய்வாளர் எடுத்து பார்த்தாருன்னு வைங்க, அது என்ன பறவைன்னு சொல்லிடுவார்.
அந்த பறவை என்ன நிறம்னு சொல்லிடுவார், அதுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிடுவார், அது எந்த கண்டத்தை சேர்ந்த பறவைன்னு சொல்வார், அந்த பறவை எத்தனை ஆயுள் காலம் வாழும் என்று சொல்வார். உதிர்ந்த ஒற்றை இறகு வானத்தில் பறந்த ஒரு பறவையின் வாழ்க்கையை சொல்லி செல்ல முடியும் என்றால், நம்ம யாராவது புறக்கணிச்சாலும் சரி, நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் சரி, நமக்கான பயணத்தை ஒரு பறவையை போல பறந்து செல்ல வேண்டும். விழுந்தாலும் ஒரு இறகை போல நமக்கான வாழ்க்கையை எழுதிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று பிரமிழுடைய இந்த கவிதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. என்றால் ஒரு கவிதையை ஒரு நாள் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கா பிரிச்சு நீங்க வாசிச்சு பாருங்களேன். உங்க மனசுக்குள் ஒரு புதிய தேடல், ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தத்துவம் பிறக்கும். அதனால்தான் விக்ரமாதித்தன் சொன்னார், கவிதை என்பது மாயம். கவிதைக்காரன் ஒரு மாயக்காரன், நல்ல கவிஞன் நல்ல மாயக்காரன் அப்படின்னார். அது ஒரு மேஜிக். இளைஞர்களை எது ஈர்க்கும் தெரியுமா? மேஜிக் தான் ஈர்க்கும். அப்படி கேட்சியா சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிற மாதிரியான விஷயம் கவிதை. முதல்ல கவிதை மூலமா அவங்க உள்ள வருவாங்க. ஏன் எல்லாரும் கவிதை எழுதி அப்புறம் சிறுகதை எழுத போனாங்க தெரியுமா? அந்த கவிதை தான் அவர்களை பக்குவப்படுத்தியது. அந்த கவிதை தான் வாழ்க்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. கவிதை தான் சிறுகதை எழுதுகிற அளவுக்கு அவர்களை பண்படுத்தியது. அதனாலதான் அடுத்த களத்துக்கு போனாங்க. இது முதல் படி.